பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிக மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17 5 வசனம் சொல்லப்படுகிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் பயமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டிருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள் எப்படி இருக்குன்னா, மனுஷன் மேல் நம்பிக்கை வேண்டி என்கிட்ட இவர் சப்போர்ட் ஆகுறாரு, கடைசி வரைக்கும் என்னை பயன்படுத்துவார். ஒரு ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு பலசாலியாக இருக்கலாம், அவங்ககிட்ட நம்ம கீழே இருக்கலாம். அவர் பயங்கரமான பலசாலி, நம்மளை கடைசி வரைக்கும் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவருங்க என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் பயமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டிருப்பான்றார். ஏன்னா மாம்சம் ஒரு நாளைக்கு அழிஞ்சிடுங்க, பலன் ஒரு நாள் போயிடும். கர்த்தருடைய பலன் ஒரு நாளும் குறையவே குறையாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ மனசு மேலே நம்பிக்கை வச்சு, அதுதான் பலன். பயத்து மேல் அந்த பயம் நம்பிக்கை, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சம் நல்ல பலமான ஆளுப்பா, 10 பேர் வந்து அடிச்சிருவான், 100 பேர் வந்து சாய்ச்சிருவான்பா அப்படின்னு சொல்லுவான். சிம்சனு பேல அதுமாதிரி சொல்லியிருக்கலாம். நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிறவன், கர்த்தரைனாப்பா கர்த்தர், இவன் பூலோகத்தில் இருக்கும்போது இவன் பலசாலி, இவன் கூட நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கலாம். முடியாதுங்க. அவன் தான் சபிக்கப்பட்டிருப்பான்றார் ஆண்டவர். அப்படிப்பட்ட மனுஷன் சபிக்கிட்டான். அவனை போயெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், எந்த பலமும் உங்களை ஒன்றும் பலப்படுத்த முடியாது. இயேசுடைய வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் பயமாக்கி கொண்டு, மாம்சம் தான் பயம், அதுதான் பலம், அவ்வளோ விளங்குது, அவனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். கர்த்தரை விட்டு விலகும் இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டிருப்பான். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் என்றும் சபிக்கப்பட்டிருப்பான் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அது கூட சபிக்கப்பட்டிருப்பான்றார். என்னை விட்டு என்னோட பலசாலி உலகத்தில் யார் நகராங்களா அப்படின்னு சொல்லி உலகத்தில் அநேக சொல்லுவாங்க, நான் தாண்டா பலசாலி. நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் பூமி விட்டு கடந்து போயிடுவாங்க. அப்புறம் பார்ப்பீங்க யார் பலசாலின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும். அவர் தாங்க பலசாலி, அவர் தான் பலம் கொடுக்குறார், அவர் தான் உதவி செய்கிறார், அவர் தான் ஜீவனை கொடுக்குறார். அவர் மேல் நம்பிக்கை வைக்காத மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம வாழ்க்கை சோர்ந்து போகிறது, நம்ம வாழ்க்கை வீணாகிறது. அது தொடர்ந்து பாருங்கள். இந்த வசனத்தை கேட்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் பயமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம என்ன பண்ணோம், அவன் அந்தகார வெயிலில் கரையலை போல செடியை போல் இருந்து நன்மை வருவதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களில் குடியில்லாத உயிர் நீர்த்து போல் இருப்பான். பாருங்கள், எது பேர் இருக்கும், வனாந்தரம் போல் ஆகிடுமா வாழ்க்கை. ஒரு நாளைக்கு வனாந்தரம் மாதிரி ஆகிடுங்க. அவன் அவந்தார வெளியில் கரையாலை போல, கரையான் எப்படி இருக்கான், செடியை போல் இருந்து நன்மை தருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களில் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். குடியிருக்க முடியாது, அங்கங்கே பதுங்கணும். மனுஷனுடைய பலத்தை கண்டு போனால் எங்கே போய் பதுங்கணும், புகையில் போய் பதுங்கணும், மலைகளில் போய் குடியிருக்கணும், மனுஷன் தங்காத இடத்தாமல் ஒழியணும். ஏன்னா மனுஷன் மேலே பயத்தை நம்ம தான் நம்பிக்கை வச்சோம். அப்படிப்பட்ட மனுஷன்லாம் அப்படி தான் போய் ஒதுங்கணுன்றார் ஆண்டவர். வறட்சியான இடங்கள், தண்ணி குடிக்க இடம் இருக்காது, அப்படிப்பட்ட மலைகளில் போய் ஒதுங்கணும். நம்மளை தேடுவாங்க, பிரச்சனை பண்ண வருவாங்க, அங்கெல்லாம் ஓடணும். கர்த்தரை நம்புங்க. மனுஷனை பயத்தை நம்பாதீங்க, பலத்துடைய பலத்தை நம்பாதீங்க. அவங்களாம் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஓடி ஒளிவாங்க. ஆனால் இயேசு உங்களோடு இருக்கும்போது நீங்கள் எங்கேயும் ஒளிய தேவை. அவர் பாதுகாவலராய், அவர் புறனாய், அவர் அற்புத தேவனாய் உங்களுக்கு வந்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதுங்க, இயேசு மேல் நம்பிக்கை வச்சு ஆசீர்வாதத்தோடு அன்போடு வாழுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.